ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஜெய் ராதேஷ்யா. பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் வாமனதேவின் பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், ஆயுளை குறைப்பது எது? தலைப்பே ரொம்ப வினோதமாக இருக்குது இல்லையா? இந்த கலியுகத்தில் நம்ம நிறைய இழந்து விட்டோம். சொல்லப்போனால் நம்மளுடைய ஆயுளை கூட நாம் இழந்து கொண்டே இருக்கிறோம். ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அரிசி மூடைகள் ஒரு 100 கிலோ அரிசி மூடைய அப்படியே தன்னுடைய தோல்ல முதுகில் அப்படி சுமந்து, இல்லைன்னா சைக்கிள் அதில் வைத்து தனி நபரே கொண்டு வந்து நமக்கு வீட்டில் கொடுத்தாங்க. இப்போ அது பாருங்க, 25 கிலோ அரிசி மூடையா மாறிடுச்சு. அதை கூட நம்மளால தூக்க முடியல. அதை தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு 2 பேர் வேண்டும். இந்த கலியுகத்துல நம்மளுடைய பலத்தை நம்ம இழந்திருக்கிறோம். அது மாதிரி நம்மளுடைய ஆயுளையும் நாம் குறைத்து கொண்டே இருக்கிறோம். அப்போ பூரணமான ஆயுளுடன் யாருமே இந்த கலியுகத்தில் வாழ்றதில்லை. ஏன் அப்படின்ட்டு அந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு தடவை திருதராஷ்டிரர் விதுர மகாத்மா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி வினவுகிறார். அதாவது விதுர மகாத்மா அதுக்கு அழகான பதில் உரைக்கிறார். திருதராஷ்டிரர் கேட்கிறார், ஆயுளை எது குறைக்கிறது அப்படின்னு. அப்போ ஒருவன் பூரணமாக வாழணும்னா அவன் என்ன செய்யணும் அப்படின்னு கேள்வி எழுப்பும்போது விதுர மகாத்மா அழகான பதிலை கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு 6 விஷயங்களை ஒருவன் கடைபிடித்தால் தன் வாழ்வில் அவன் பூரண ஆயுளை வாழ்ந்து விடலாம் என்று. அந்த 6 விஷயங்கள் என்ன அப்படின்னா, 1, கர்வம். நம்ம எல்லாத்துக்குமே நான் தான் எல்லாத்துலேயும் கெட்டிக்காரன், மற்றவங்கெல்லாம் சும்மா முட்டாள் அப்படின்ட்டு ரொம்ப சாதாரணமாக நம்ம நினச்சிடுறோம். இந்த கர்வம் இருக்கிறதுனால நம்மளுடைய அகப்பார்வையும் போயிடும், புறப்பார்வையும் போய்விடும் கர்வத்தினால. அதனால் நம்ம ஆயுளை குறைக்கிறதுல கர்வம் முக்கியமாக இருக்குது. 2வது பார்த்தோம்னா வெட்டி பேச்சு. இந்த காலத்தில் நம்ம இந்த பேச்சில் தான் நம்ம ரொம்ப புலமை மிக்கவர்களாக நம்மை காட்டிக்கொள்கிறோம். சினிமா, அரசியல். சினிமா பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா நடிகைகளுமே தவறான வாழ்க்கை தங்களது வாழ்வில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் தன்னுடைய ரோல் மாடலாட் வழிகாட்டிகளாக நம்ம தேர்ந்தெடுத்துட்டு இருக்கோம். அவங்கள பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதிகமாட்டு. பகவானை பற்றி எவ்வளவோ விஷயங்கள் பேசலாம், ஆனால் இந்த தேவையற்ற வெட்டி பேச்சினால நம்மளுடைய ஆயுள் குறைக்கப்படுது. எப்படி அப்படின்னா, இந்த பிராணன், நம்ம சுவாசிக்கக்கூடிய பிராணன் இருக்குல்ல, அது பேசும்போது அதிகமாக வீணாகுது. எப்படின்னு பார்த்தாச்சுன்னா, நம்ம காற்று, சுவாசிக்கக்கூடிய காற்று இருக்குல்ல, அதுதான் பேச்சாக வெளிவருது. அப்போ தேவையில்லாமல் பேசும்போது நம்மளுடைய பிராணன் அதிகமாக வீணாகி இதுவும் நம்மளுடைய ஆயுளை குறைக்கிறது. 3வது தியாகமின்மை. ஒரு பொருளுக்கு மேலே அப்படி ஒரு பிடிப்பு, அதை விட்டு கொடுக்கறதுக்கு, சரி வச்சுட்டு போட்டுமே அப்படின்னு கொடுக்கறதுக்கு கலியுகத்தில் நம்ம யாருக்குமே மனசு இல்லை. அப்படி ஒரு பிடிப்பு. இந்த தியாகமின்மை, விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை நம்ம கிட்ட கலியுகத்தில் இழந்துட்டோம்.
அதனால தான் இந்த விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையினால தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிடிப்புகளை எல்லாம் நம்ம எளிமையாக விட்டுடலாம். இந்த தியாகமின்மை இல்லாததுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உலகத்தில் எதை பார்த்தாலும் அதுக்கு மேலே ஒரு பிடிப்பை வளர்த்து கொள்கிறோம். இதுவும் நம்மளை பூரண ஆயுள் வாழ விடாமல் தடுக்கின்றது. அடுத்தது கோபம். நம்ம எல்லாருமே ப்ரெஷர் குக்கர் மாதிரி தொட்டா புஷ்ன்னு வெடிக்கிறது மாதிரி நம்ம ஆயிட்டோம். அந்த அளவுக்கு கலியுகத்தில் நமக்கு எதற்கெடுத்தாலும் கோபம். சிலவங்க பக்கத்துல எல்லாம் போகவே முடியாது. முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது, சைடுலையும் போக முடியாது. தொட்டாச்சுன்னா அவ்வளவுதான், புஷ்ன்னு வெடிச்சிருவாங்க. இந்த கோபம் என்ன செய்யும் அப்படின்னா, ஒருத்தனுடைய தர்மம் எது அதர்மம் எது என்பதை புரிய விடாது. இந்த கோபத்தினால புரிய விடாது. அது நம்மளுடைய புத்தியை அப்படியே மறைச்சிடும். மறைத்து நம்மளை ரொம்ப சுலபமா பாவம் செய்வதற்கு வழிவகுத்து விடும் இந்த கோபம். அதனால கோபத்தை ஒருவன் கைவிடணும். கோபமும் நம்ம பூரண ஆயுளை வாழ விடாமல் தடுக்கும் அப்படிங்கிறார் விதுர மகாத்மா. அடுத்தது சுயநலம். தனது, இது எனது அப்படிங்கிற இந்த எண்ணம், இந்த சுயநல எண்ணமும் நம்மளுடைய ஆயுளை வெகுவாக குறைக்கிறது. அதனால இந்த சுயநலம் இல்லாம நம்ம வாழ பழகணும். ஏன்னா இந்த சுயநலத்தினால நமக்கு பேராசை வளரும். இந்த பேராசையினால நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, எண்ணற்ற தீமைகளை நம்ம செய்ய ஆரம்பித்து விடுவோம். பாவ புண்ணியத்தை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டோம் இந்த பேராசையினால். அதனால இந்த பேராசையும் நாம் விட்டு தொலைக்க வேண்டும். இதுவும் நம் ஆயுளை பூரணமாக வாழ விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. அடுத்து 6வது துரோகம். பொதுவா யாரையுமே ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. யாருக்காவது நம்ம வாக்குறுதி கொடுத்தோம்னா அதை ஒரு பொழுதும் மீறக்கூடாது. ஆனால் இன்னைக்கு கோர்ட்டில் ஃபுல்லாக பொய் சாட்சி தான். அப்போ இந்த பொய் சாட்சிலாம் சொல்லலாமா? யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் நல்லவர்களுடைய சங்கம் கிடைப்பது ரொம்ப அரிது. அப்படி கிடைத்தும் அவங்கள நம்ப வைத்து ஏமாற்றுவது துரோகம். இந்த 6 விஷயம்தான். என்னெல்லாம்? கர்வம், வெட்டி பேச்சு, தியாகமின்மை, கோபம், சுயநலம், துரோகம். இந்த 6 விஷயம்தான் நம்மளை பூரண ஆயுள் முழுவதும் வாழ விடாமல் நம் ஆயுளை குறைத்து கொண்டிருக்கிறது. அதனால நம்ம எல்லாருமே இந்த 6 விஷயங்களை தொலைக்கணும்னா முதல்ல இந்த யுக தர்மமான ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, பகவானுடைய நாமத்தை உச்சரிக்க வேண்டும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரங்கள் பகவானுடைய நாமத்தை நாம் உச்சரிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பக்தருடைய சங்கம், பக்த சங்கம் மிகவும் முக்கியம். இந்த 2 விஷயங்கள்னால எவ்வளவு பெரிய எதிரியையும் நாம் வென்று விடலாம். ஹரே கிருஷ்ணா.